Nala
கவர்மெண்ட் எம்ப்ளாயி நிறைய இருக்கு. அவங்க இந்த உலகத்திலேயே காவல்துறையிலே
காவல்துறை, முதலிடம் ஸ்காட்லாந்து, இரண்டாவது இடம் தமிழ்நாட்டு காவல்துறை. எங்கத்தை தோற்று தண்ணி கொடுத்த முறையா பார்த்து போயிட்டு வச்சு கூட நாடகத்துக்கு அனுமதி அளித்த கடமையை கண்டிப்பு கட்டுமானத்துறையை சேர்ந்த அனுபவங்களுக்கும் கல்விக்கு மூன்று ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் எங்கள் அரசு நாடகத்தை ஊடகம் மூலமாக எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் 8 மணி நேரம் வேலையா நம்ம நாடகத்தை பார்த்துட்டு எங்களை பார்த்து சிரிச்சாங்க பொழுது போயிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். காரணம் யாரு? ஊடகம் மாயகுல மாதவன் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் ஒளிபெருக்கி பிடித்தாட வைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கிற சவிதா சவிதா ஒளிபெருக்கி நேற்று வந்தவரை மூத்தவன் சொன்ன சவிதா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரக்கூடிய எனக்கு அந்த கொண்டைக்கல்ல கூட்டு மேல அவ்வளவு விருப்பம். அதே இன்னைக்கு கூட வேண்ட வரையில ஒரு சவால் சிரிபாட்டு நடிக்கிற வள்ளி பிள்ளை தாய்மார்கிட்ட கேட்கணும் கறிக்குழம்புக்கு கருது போடக்கூடாது எப்படியா யார் செய்தாலும் தெரியும் கருது போடக்கூடாது நீ கருது போடலாம் சரி போட்டானா போடாது அவன் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் அவன் உணவளித்த உள்ளங்களுக்கும் நாடக பார்க்க 6 மணி கூட்டம் வந்துட்டாங்க. 80-90 வயசு வீட்டுல பார்த்துக்கிட்ட யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, பள்ளியில் யார் யார் எப்படி தங்க பண்றாங்க. சுப்பிரமணிய எத்தனை மணிக்கு சுப்பிரமணியனா அவன் தான் கொண்டாச்சு. முருகனுக்கு பேர் சுப்பிரமணியம் இல்லையா? சுத்துக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. உலகத்துல முதல் தெய்வம் தமிழ் கடவுள். இன்னைக்கு அமெரிக்கா ஐநா சபையே 5000 மொழிகள்ல சிறந்த மொழி எது எதுன்னு தேர்ந்தெடுக்காங்க நம்ம தமிழ் மொழி தான். நம்ம தமிழ் கடவுள் எந்த மொழிக்கும் கடவுள் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் நம்ம தமிழ் கடவுள் உருவாக்குவாங்க. அதனால பாருங்க எல்லா போட்டாவிலையும் ஐயப்பன் போட்டாவில சாமியே சரவையப்பா இருக்கும், அம்மன் போட்டாவில ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணைன்னு இருக்கும், அதே மாதிரி ஐயனார் போட்டாவில ஐயனார் துணைன்னு இருக்கும். நம்ம முருகப்பெருமான் போட்டாவில வாங்க அருமையான வசனம் ஒன்று இருக்கு. என்ன வசனம்? யாமிருக்க பயமே. இந்த வசனம் யாரையும் கேட்க முடியுமா? அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மீது அவங்க காரணம். தமிழுக்கு கொஞ்சம் மொழி எதுவும் கிடையாது, ஆனா அந்த தமிழே நம்மளால இன்னைக்கு குளவடிக்க போக முடியல. எப்படி பேசுறாங்கன்னு என்ன பேசுறாங்க தெரியல. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே பஸ் ஏறி உட்காந்து கண்டக்டர் சொல்றாரு, தம்பி டிக்கெட் வாங்கி போட்டு கொடுத்து போட்டு போங்க. அதெல்லாம் வாங்கி போட்டு கொடுத்து போவாங்க. அப்படியே சின்ன பாலத்தில் கொடுத்துருக்கோம், 2 மணி கொண்டு வாங்கி போட்டு பார்த்து போட்டு போங்க. இது ஊரா கோயம்புத்தூர் தமிழ். திருநெல்வேலி தமிழ் எப்படி பூ பார்த்து பழகுங்க, கையை தரிச்சு பூ பார்த்துக்கு கையை தரிச்சு விடுவேங்க துட்டு பணத்து பேரு. இதே தமிழ் மெட்ராஸ்ல அப்பா சென்னை தமிழ் தான் கொண்டுட்டாங்க. நடிகர் சங்கத்துக்கு அட்ரஸ் தான் கேட்ட ஒரு ஆட்டோக்கார் அவங்க நல்லா சொல்லுவாரு, அருமையா சொன்னாரு. அந்த ஆட்டோக்கார் ஒரு அட்ரஸ் 50 மாதா போட்டேன். அப்பதான் இருக்குல்ல அவன் நம்ம ஐயா காட்டுல வேண்டிக்குள்ள கட்டி வர்ற அது பேர் என்ன? இதுக்கு பேரு தஞ்சாவூர் பக்கம் வேற பேரு. எப்படி மகளை கூப்பிட்டு சொல்லுவேன், அதே ராமாயி அந்த கொடியில நடக்கிற தண்டு தாங்கி எடுத்து தண்டு தாங்கி கொஞ்சம் தண்ணி எப்படி அந்த தண்ணி தாங்கி எடுத்துக்குவான். அப்படி ஒரு பேரா இப்படி நாடுகளுக்கு ஒரு பாசைகள் வச்சுட்டேன். அப்ப எதுக்கு சுப்பிரமணிய கடவுளை பெருமையா சொல்றான், சுத்தையா பெருமையா சொல்றான்? அந்த காலத்துல ஆரம்பிச்சதுல இந்த பிள்ளை குழந்தை வந்த வீட்டுல எல்லாம் 3 இருக்குமா, சுக்கு மிளகு திப்பி. ஆமா இப்ப கதவை திறந்த உடனே ஈசம் தர கப்பு சரக்கு தண்ணி 3 ஆச்சுங்க. எப்படி இருக்கிறான் அந்த சுக்க போட்டு வேலை வாழ்த்து வந்த பெருசியருக்கு 4 ஏக்கர் வரப்பு வீட்டுக்கு வந்து பாரு, எந்த மருத்துவமனைக்கு கூட்டி போக மாட்டாங்க. எங்க அப்பா என்ன செய்யும், சாக்கெட் எல்லாம் போடாது அந்த காலத்துல. ஆமா அன்னில போட்டு அந்த சுக்கு மிளகு திப்பிலிய போட்டு
உடம்புல உள்ள சகதோஷம், மண்டவலி, காய்ச்சல் எல்லாமே ஓடிடும். கைகால் வலி எல்லாம் போயிடும். அதே மாதிரிதான் முருகப்பெருமான வணங்குனா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம கைகால்களும் சுகமா இருக்கும், நம்ம ஆரம்பிச்ச கிராமமும் நல்லா இருக்கும். சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டே வணக்கத்தை சொல்லிடுவோம். ஆமா, யாரு எடுத்து வந்தாலும் சரி, நானும் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கிறதா யார் காரணம்? உங்களை வச்சுட்டாங்க. நடிகருக்கு முகம் பார்த்து கங்காடியே நீங்க தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வைங்க, நாங்க 100 நாள் பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டாங்க. என்ன ஏன் தெரியுமா? இந்த நாடகத்தை பள்ளிக்கூடத்துல என்னைய பப்புல போட்டுருக்காங்க. காரணம் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சு மட்டும் போதுமா, சிந்திக்க வைக்கணும். அவன் காமெடி பிறர் மனசு நோவுற அளவுக்கு காமெடி வந்தே காமெடி பிறர் மனசு சிரிக்கணும். எந்த ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சிரிக்கலையோ தர்காசுபத்திர சுகத்தோட நிற்கணும். உண்மையான வயிறு ஊதியும் அப்ப என்ன செய்ய? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். இடுக்கல் வருங்கா நகுங்க. துன்பம் வரும்போதுதான் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். சொல்லிக்கொண்டோம் எங்கள் நாடகத்தை ராமசாமி ஆறுமுடியத்திற்காக பெயர் வாங்கிய ராமசாமி இந்த ஊரின் மைந்தன் அவர்களுக்கு ஆலமச்சேரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறோம். ஆல்ரவுண்ட் வாய்ப்பிற்குரிய மிருதங்கம் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிங்கத்துறை அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அருமை அண்ணன் மலைச்சாமி இந்திய ராணுவம் அவர்கள் 100 ரூபாய்
அருமை மச்சான் அவர்களுக்கு எனது அண்ணன் மலைச்சாமி இந்திய ராணுவ அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிக்கிறார்கள். அருமை மச்சான் கே ராமசாமி அவர்களுக்கு எனது அண்ணன் கந்தசாமி முன்னாள் ராணுவ வீரர் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளனர். அன்பு மைத்தினர் அவர்களுக்கு நன்றி, அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே மாதிரி கிராம தலைவர் மச்சான் கருப்புசாமி அவர்கள் கள்ளிக்குடி கண்டெடுத்த கே ராமசாமி அவர்களுக்கு ஹார்மோனிய பின்பாட்டு கே ராமசாமி அவர்களுக்கு 100 ரூபாயும் அருமை அண்ணன் சிங்கத்துறை அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். நன்றி, அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் நட்சத்திரம் பெயருக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி திருப்பூர் வருகாமல் ஏனாளி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கொண்டாட கௌரவப்படுகிறது. லய சக்கரவர்த்தி தாளத்தை சென்று கொண்டிருக்கிற பெயருக்கு மரியாதைக்குரிய அன்பர்தான் நமது ஏனாளி ஐயனார் அவர்களுக்கு கொண்டாட கௌரவப்படுகிறது. ஒளிபெருக்கி சிறந்த முறையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற பெயருக்கு மரியாதைக்குரிய சவிதா ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கு நமது ஆலமச்சேரி கிராமத்தின் சார்பாக கொண்டாட கௌரவப்படுகிறது. இங்கு பப்புனாக நடிக்கும் அண்ணன் கமுதி அருகாமையில் உள்ள சம்பவம் சாம்பகுளம் எடுத்த அண்ணன் சண்முகராஜா பப்புனாக நடித்து சண்முகராஜா அண்ணன் அவர்களுக்கு கிராமத்திற்காக நமது கிராமத்தின் விழாக்கத்தின் சார்பாக கொண்டாட தம்பிகளுக்கு ஒன்று போட்டுருங்க. நன்றி நன்றி. நண்பன் கொடுக்குறவங்க நல்லா சின்ன கொடுங்க, நல்லா கொடுங்க. கொடுக்கையில 100 200 கொடுங்க. என்ன விலைவாசி கூட கிடைக்கும். வெள்ளப்பொருட்களை ஏறிடுச்சு. வெங்காய விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. அவங்க ஏற்படுதான் இன்னும் பாத்ரூம் வாங்க கிடக்கு. எம்சாண்ட் நிறைய விலை சொல்றேன். கல்லு வாங்க முடியாது. உங்களை நம்பி வந்திருக்காங்க. ஆமா இந்த 10 ரூபா கொடுத்துட்டேன் 10 பேர் எழுதி வீட்டில் போய் பார்க்கிறேன். காந்தி தாத்தா தலையவே காணும். செல்லாத தலை கொடுத்துறாங்க. நன்றி 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 நன்றி. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த தோன்றில் போனோடு கொண்டது தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்று திருவள்ளுவர் சொல்லுகிறது. இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் சவிதா ஒளிபெருக்கும் உரிமையாளருக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் தலைமை முன்னிலை பொறுப்பேற்று இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஊர் தலைவர் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் கொண்டாட இருந்து கௌரவப்படுத்திய நமது ஆலப்பச்சேரி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் எங்கள் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அண்ணன் கணபதி என்பதில் அண்ணன் கொடுத்திருக்காரு. எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பர்கள் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய மாதிரி ஹார்மோனி பற்றினா இதான் ஹார்மோனியம். ஆமா சில ஹார்மோனிக்கு மூடியாங்க. எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய அன்பர்கள் நமது கள்ளிக்குடி கண்டெடுத்த ஈகேஆர் ஆசிரியர் பெருந்தை அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு தொழில் வைங்க ஆரம்ப பப்புனு நல்லா இருந்தா முடிவு வரைக்கும் நல்லா உட்கார்ந்த இடத்துல செல்ல உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு மாதம் என்ன யூடியூப்ல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சப்வைஸ் கேலரி என்ன செய்யறாங்க தெரியல. செங்கக்கல் அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். உலகத்துல நடக்கிற அத்தனை செய்தி உட்கார்ந்த இடத்துல பாக்குறேன். தமிழன் என்று சொல்லலா தலைமை வந்து இல்லைன்னா யாரு பாரதியாரு இப்ப தமிழை போல கவுந்து கிடைக்கும். கருவத்தூர்ல பார்த்துட்டு இருக்கேன். பஸ்ல ஏற எவனும் டிரைவர் பார்க்கல. இங்க செல்லத்தை பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க வீடியோ கால் ஒன்று வந்துருக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க வீடியோ கால். இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்தா முருகன் வண்டி லவ் பண்ணி தள்ளிட்டு போயிருப்பாங்க. நமக்கு நடந்துக்காது. நாங்க மன ரோட்ல வச்சிருக்கோம். வீடியோ கால என்ன நடக்குது? பொண்ணு வைக்கிறாங்க, பூ வைக்கிறா பொண்ணு. பூ வைக்கிறாங்க. அந்த காலத்துல பொண்ணை பார்க்கணும்னா ஈகேஆர்
உண்மை கிடையாது. குப்பையில கட்டை உடைக்க என்னைக்கு பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் போட்டுறேன். மாமியார் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு இங்க நேரடியா போறேன். சும்மா போகணும்ல. பைக்ல போய்கிட்டே வீடியோ கால பேசுறேன். ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியா? குடி நல்லா வண்டி பிடிச்சி அவன் உடனே கடல் மரம் வாங்கிப்பாரு. சரி சரி வரதுக்கு முன்னாடி கொடுக்கவா கொடுத்துட்டேன். அரைப்பாடி லாரியில கொடுத்துட்டேன். 108 தூக்கிட்டு போறாங்க. சரி வண்டியில கொடுத்தா எங்க வண்டி தாங்க நாடக வண்டிக்காரன். அப்பா கொடுத்தா பாருங்க 13 பேர் உள்ள நல்லா தூங்குறான். இவன் டிரைவர் ஓட்டிக்கிட்டே ஸ்டெப்னிட்ட பேசுறேன். அப்பா கிட்ட என்ன டார்லிங் சரி பக்கம் நாடகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். சரி காலையில வந்துருவேன். கொடுத்தாம நின்றுட்டு இருக்கிற நெல் வண்டியில திருவேம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு போனோம். வேண்டாம் ஐயா, கண்டிப்பாக வேண்டாம். இளைஞர்களுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் நிக்க நம்மளுக்கு பூ வச்ச பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த பிள்ளை எவ்வளவு கனவு இருக்கு. பெற்ற தாய் நம்ம பிள்ளைய ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக்கணும், ஒரு பெரிய ஆசிரியர் ஆக்கணும், ஒரு பெரிய ராணுவ அதிகாரி ஆக்கணும். கண்ட கனவு வீடா போய் நின்று பேசி நீ முத்தம் கூட கொடு பைக்கெட்டு பாட்டிட்டு பேசியா. ஆபத்தை நம்மளா தேடக்கூடாது. இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த நாடகக்கலை மட்டும் அறியாமல் இருப்பதற்கு காரணம் ஆலம்பச்சேரி போன்ற கிராமங்கள் இருப்பதனாலதான் தவத்திரு டி.டி. சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகக்கலை இன்று வழியாது என்று வழியாது என்றென்றைக்கும் அழியாது சொல்லிக்கொண்டு ஏன் இந்த தைப்பூச திருவிழாவுக்கு பழனிக்கு போயிருப்பாங்க. ஆலம்பச்சேரில இருந்து அப்ப 50 சாமிக்கு ஒரு சாமி கூட்டு இருப்பாரு. நம்மளுக்கு வச்சா சாப்பாடு பட்டாணி கூட்டு அப்பளம் தொண்டைப்பயிர் கூட்டு 3 வகை கூட்டு பாயாசத்தோட சாப்பிட்டு இந்த சாமியோட குருநாதர் கிளம்புறவங்க மறுபடியும் சொல்லுவாரு. இந்த வந்திருக்கிற சொந்தக்காரங்க சொல்றாரு காலில் கும்பிட்டு வந்து விருதியை வச்சு 100 200 கொடுத்து எனக்கு ஒரு சித்தனார் எழுதி வாங்கிப்பாங்க, எனக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கிப்பாங்க. அவங்க சொல்றாங்கன்னா காசு குறைச்சிரு பாக்கெட்டு சுருக்கு போய் நிறைஞ்சிரு. இந்த காசுக்கு இந்த பட்டாணி கூட்டுக்கு இந்த அப்பளம் பாயாசத்துக்கு நிறைய பாக்கெட்டு மாணவர்கள் குருநாதர் முன்னாடி நடப்பாரு. எப்படி நடப்பாங்க? இந்த நடை எது வரைக்கும் இந்த கொடுத்த காசு செலவழி உங்க கொடவரோடு வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் இப்படி திறந்து பார்ப்பா செலவு காசு இருக்காது. ஆனா குருநாதருக்கு மட்டும் நட குறையாது. எப்படி ஏன் சொல்றீங்க? என்னன்னு இந்த சாமியை மொத்த காசு அவத்த மாட்டிட்டு மாடி மாப்பிள்ள புதிய மலையில வாங்கிட்டு உங்க சாமி பிந்திடுவாங்க. குருநாதரா இந்து ஊட்டி போங்க. குருநாதரா என்னங்க 3 நாளைக்கு மஞ்சளா போடுங்க. வெயில்ல 175 ரூபாய்க்கு சரக்கு அடிச்ச மஞ்சளா தானா போடுங்க. குருநாதரா எனக்கு ஒரு வாரமா குதி நரம்பு வலிக்குது அப்படின்னு அடிச்சு உடனோட்டில இருந்து அடிச்சு ஒன்னு சேர்த்து கூட்டிட்டு போய் எப்படி அறவரா எப்படி அண்ணனுக்கு அப்பதான் சவிதா புளியோதரை அவங்க மறுபடியும் திட்டு நடிக்க வைக்க மறுபடியும் சாப்பிட்டு மலைக்கு அடிச்சு விட்டு போயிடுவாங்க. மலையில போய் ஏறணும்ல கீழே நின்றுட்டு 4 நாள் சாமியா கூட்டணி சேர்த்து பேசுறாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அஞ்சடி ஒசந்துருக்கேன். இந்த வேற ஒழுங்கா இருந்தா ஏறிடுவேன். நீ 3 தடவை மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஒரு பாய்க்கு போட்டு இருந்துட்டா மசுதா மலையில ஏற எப்படி அழகா சொல்லுவாங்க. குருநாதர நீங்க கொஞ்சம் முந்துங்க நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்த நட்டு நட்டு பஞ்சாமிரத்தை நக்க போறேன் கந்த நக்க போறேன் அதோட சோழா பைய தோல்ல வச்சு ரோக்காக விழுறாங்க. அப்புறம் எப்படிங்க இருக்கும்? அது மாதிரி இருக்கிறமா எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு வரவங்க பேசலாம். ஆய்வு கேட்டுங்க அதுக்கு ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேட்டுங்க எந்தெந்த ஆளை எப்பப்ப அனுப்பணுமோ அப்பப்ப அனுப்பிட்டீங்க. எல்லா நேரத்திலும் முன்னேறமா விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஆலம்பச்சேரி கிராமத்தில் அல்வாய்க்கும் வரும் 60 ஸ்ரீ மகாகுமாரி சேகராவை நாடு நடைபெறும் அனைவரும் ஸ்ரீ கோடி வெள்ளம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் சூத்திரபட்சம் சுக்லபட்சம் நாகேஷ் படிக்கிற காலத்தில் படிக்காங்க 14/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்நிலை காவல்துறை சார்பாக
இந்த நாடகத்தில் நடிக்க வைக்கிற நடிகை சியாமணி. எல்லாரும் தெரிந்தவர்கள் இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த கோமாளியின் கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிறந்தன், தேனிசை தங்கள் புராண விளக்க உரையாகும் ஐமனா நட்சத்திரம் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய ஆலைக்குடி மண்ணில் பிறந்த மதுரையில் வசித்து வருகின்ற அன்பு சகோதரர் M.A. வல்லரசன் அவர்கள் இவர்களை வேலன் வேலன் விருந்த குயிலிசை கோயில வாடி இசைக்குயில் பள்ளி என்றால் வேலையில் பாடல்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல் வரவேற்று இசைக்குயில் தமிழகம் என்கிற சீரமணத்தில் நீங்கா இடம்பெறக்கூடிய பேரன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயத்துடன் கொல்லங்குடி மாவட்ட பேரன்புக்கு மரியாதைக்குரிய டி ராதாஸ்ரீ அவர்கள் இவர்களை இல்லை அவருக்கு என்று பாட்டா நடிப்பிருக்கின்றவா இல்லை அவருக்கு என்று நடிப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் இசை தருங்கள் நாடகான போன் பஸ் இசையை சொல்லும் மணி வள்ளியா நாடகா என்று சொல்வதற்கு கடும் வாக்குவாதம் செய்யும் பேரன்புக்கு மரியாதைக்குரிய முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஒருத்தர் சந்திக்க முடியாது உங்கள் அபிமான சட்டம் பேரன்புக்கு மரியாதைக்குரிய சீரகம்பட்டி மகன் என்று எடுத்த அன்பு தம்பி MC படையப்பா அவர்கள் இவர்களை எங்களுக்கெல்லாம் பக்க பலமாகும் எங்களுக்கெல்லாம் குருவாக செய்யக்கூடிய அருமுடைய சக்கரவர்த்தி எத்தனையோ ராஜ நடிகர்களையும் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்களையும் உருவாக்கி நான் இந்த வேலையில் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பேரன்புக்கு மரியாதைக்குரிய சத்யவான் சாவித்திரி அபிமன்யு சுந்தரி இந்த ஏரியாவிலே எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய மரியாதைக்குரிய அன்பாளர் கள்ளிக்குடி மாணவர் எடுத்த ஈகேஆர் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பிப்பா அசையும் பொருளி இசையும் அசையும் பொருளி இசையும் நானே ஆடும் கருணி நாயகனானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே இசை நின்ற அழகு உலகே அசையும் அகிலமெல்லாமே அபிப்பாய் மணிராம் ஆனப்பம் பெரிதான் ஆனப்பம் பாடப்பம் பாடுவாய் என மூடவம் பாட்டோ நாரே பாவம் நாரே சேட்டஸ்ல வந்து வந்திருக்காங்க ஒரு பாட்டு அருமையான பாட்டு வந்திருக்காங்க நல்லா செல்ல தட்டி பார்க்கிறேன் தூத்துக்குடி கொத்த பல மசிந்தாவை எப்படி பாட்டியா கொலையா கும்பிட்டாங்க பாட்ட அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொல்றியா நல்லா எப்படி அருமையான பாடம் கைதட்டி 50 சீக்கிரம் மக்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சக்கரவர்த்தி கோடையடி
ஆமா ஆமா சக்கரவர்த்தி தாளத்தை செய்யும் மரியாதைக்குரிய அல்லாஹ் ஐயனார் அவர்கள் சாப்பாட்டுக்கு போய் இலைய விரிச்சு உக்காந்தைய சொயும் சொப்புண்டு போகட்டா வாங்கின காசுக்கு உழைக்க வேணாமா? உழைக்கணும்யா. விடிய விடிய நிக்கிறேன்டா ஒரு சேரை போட்டு உக்காந்துக்க. யார் வேணாம்டா? வாங்கின காசுக்கு அந்த சத்தியமூர்த்தி எப்படி குடுத்து மாட்டினேன். சூப்பர் சூப்பர். ஏண்டா காரணம் என்ன? நம்ம வாங்கிட்டு போற காசு நம்ம உடம்புல சேரணும். அந்த தாளத்தை எடுங்க, நான் பாடுற பாட்டு பாத்தீங்க ஆத்தியார 4.5 சதுர்மாமரை துதுகூடிடும் சதுர்மாமரை துதுகூடிடும் சதுர்மாமரை துதுகூடிடும் தடை கடவுநாயகன் அடகொடியானவனே வருவாயோ மரவாதே. எங்க கத்துக்கிட்டியே? எல்லாம் உங்ககிட்ட. நன்றி 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 நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? என்னவா அந்த பேக்கு விழுந்துச்சுல, அந்த பிள்ளையும் தள்ளி விட்டு வந்திருக்கலாம். ஆறு ஏய் பொய் சொல்லாத. அவர் எடுத்தாரா நீ எடுத்தையா? துணைக்கு போனேன்னு சொல்லு. முள்ளு சோத்துல பூசணி காமிக்கிற பாத்தியா? முன்னாடி போய் எடுத்துட்டு வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்தேங்க. காஜை வெட்டி போட்டுருவேன் பார்த்துருந்துக்க. பொம்பளை பிள்ளை வேற சொல்லணும். ஏ வள்ளி இங்க இருக்குடா. சரி விடு, அதே நம்மளுக்கு கடுகு பிரச்சனையே அந்த பிள்ளை தான். நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கோலா புட்டு. உங்கள் ஐவா நட்சத்திரம் நடன மங்கை நமது மணவையை சேர்ந்த எஸ் ரம்யாஸ்ரீ அவர்கள் இவர்கள் டான்ஸ் காமி பேசுவதை கேளையா இல்லை பெண்களுக்கு மொழியா ஓதி கொண்ட சிலையா மலர் கொடியா பேசுவதை கேளையா பெண்களுக்கு மொழியா. வாடி வாடி சீக்கிரம். பாத்தியார் என்ன பாட்டியா கவிஞர் போட்டு வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் பெண்கள் இல்லாட்ட அந்த சகையே நடக்காது. நாடகத்துக்கு 10 பேருங்க, 10 பேர் ஆம்பளையா வந்தா அந்த கூட்டம் வருமா? 2 பெண்கள் இருக்கணும். இந்த சித்தி விநாயகர் கும்பாபிஷேகத்துக்கு ஆலயத்துக்கு 5000 ஆம்பளை இருந்தாலும் 5 பெண்கள் அந்த சகையில் நின்றாத்தான் அந்த சகையை நடக்கும். அந்த கும்ப தண்ணியெல்லாம் உங்க தலையில வாங்கணும். எனக்கு மாதிரிலாம் மனைவி, சூப்பர் மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரட்டாய் தாடி. ஒரு வாரத்துக்கு நான் நாடக சங்கத்தில் தங்கிட்டாலும் என் பொண்டாட்டி புண்ணியவதி சாப்பிட மாட்டான். அவ்வளவு
பத்தியா? யார் சொன்ன பக்தின்னு? அது கிடையாது. நான் போய் வீட்டில் உழ வச்சாத்தான் சாப்பாடு. அவளுக்கு டிவி பார்க்குறதோட சரி. அண்ணமுண்டு ஒரு சீரியல் வந்திருக்கு. அந்த சீரியல் பார்க்குற நேரம் சாப்பாடு கேட்டா விளக்க மாத்திட்டு தான் அடிப்பான். அடுத்து பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல். அந்த கோபிங்கிறவன் 2வது பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டானா விட்டானா விடலையான்னு தெரில. அதை பார்க்கையில் கூப்பிட்டா செருப்பிட்டு தான் அடிப்பான். அப்போ என்ன நடக்குது? உங்களை எப்படி 5 ரூபாயா கொடுத்தா 50 ரூபாய் ஆக்கிறது பெண்கள்யா? 50 ரூபாயா கொடுத்தா 100 ரூபாய் ஆக்கிறது பெண்கள். இந்த 100 ரூபாயை என்ன செய்கிற? இன்னைக்கு தெரு தெருவுக்கு குழு ஆரம்பித்து லோன் போட ஆரம்பிச்சிட்டேன். பூரா லோனு, ஆசீர்வாத லோனு, சகாய லோனு, இன்னும் ஒரு லோன் வந்திருக்கு, விடிவெள்ளி லோனு. ஆமாம், அதே அப்பா. இந்த லோனுக்கு குழு தலைவி பார்த்தா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறது மாதிரி. அவங்க பட்டு சேலை லோன் கொடுக்குற அன்னைக்கு ஹேண்ட் பேக்கு, 1/2 கிலோ மஞ்சளை மூஞ்சியில் ஊசி அப்படி குங்கும பொட்டை வச்சு இவங்க குழுவில் சேர்ந்தவங்கெல்லாம் லோன் எடுக்க போகிறவங்கெல்லாம் குரூப் சேலை, அவங்களுக்கு பட்டு சேரி. அந்த குழு வந்து அது இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்துட்டாயா? ஆமாம், வேகமாக பேண்ட் சட்டையோடு வந்துடுனேன். என் பொண்டாட்டி கூப்பிட்றா பக்கத்து வீட்டில், அடியே வாங்கடி 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 லோன் ஆஃபீஸர் வந்துட்டாரு. அவன் தாயில் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனை போய் சுற்றிட்டாரு சண்டாயி. கைதட்டு. அந்த 2 லட்சம் ரூபா லோன் கொடுக்குற அன்னைக்கு இவங்க டவுனுக்கு போகிற பக்குவத்தை பார்க்கணும். ஒரு புருஷனை டார்லிங் 2 லட்ச ரூபா வருதான் டார்லிங், நல்லா சாரதி வேட்டி சாரதி சட்டை கொடுத்துக்கங்க. இவன் உடனே 1 மாதத்துக்கு முன்னாடி எத்து பல்லு முண்டைன்னு இருப்பேன். அன்னைக்கு அப்படி வர்ணிப்பேன். ஜாங்கிரி அந்த பீரோவில் எடுக்கிற புது சேலை உடுத்திக்க, 2 லட்ச ரூபா லோன் வருதான். 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இவங்களுக்கு இன்னும் ஒரு சேலை, இவனுக்கு ஒரு சாரதி வேட்டி சாரதி சட்டை. மயங்களுக்கு ஏங்க நம்ம பிள்ளைய 1 வாரமாக கறி சாப்பிடாம கிடக்கு, லோன் காசு எப்படி போகுது பாரு. 2 கிலோ ஆட்டுக்கறி 1 கிலோ கோழிக்கறி. இவன் உடனே வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏமா கறியை சும்மா சாப்பிட முடியாது, மழை சாப்பிடுவேன். சரி வீசாத சரக்கா பக்காடி லெமன் ஒன்று வாங்கிக்க. 2 லட்ச ரூபா லோன், ஊரா வீட்டு காசு எப்படி போகுதுவார். நம்ம எலுமிச்சை மனமாக இருக்கட்டுமா. அந்த இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து 1 மாதத்துக்கு தால் சப்பாத்தியும் சுட சுட இட்லியும் நல்லா ஓடும். 1 மாதம் கழிச்சு இந்த விடிவெள்ளி லோன்காரன் இந்த பொம்பளை காலையில் 4 மணிக்கு கதவை திறக்கும். திறந்து பார்த்து முத்தம் தொளிக்கணும் ஓனா இவன் பாயை விரிச்சு படுத்து கிடப்பேன். லோன் ஆஃபீஸர் விடிவெள்ளி முளைக்க முன்னே படுத்து கிடப்பேன். ஏம்மா லோனு கட்டலையா? லோனா? என்ன லோனா? வாங்கும் போது 2 லட்ச ரூபா வாங்கல, ஆட்டுக்கறி கோழிக்கறி வாங்கிட்டு போய் திண்டைய பிய திண்டாப்ல, இப்போ லோனாங்கிற என்ன லோனா? உடனே இந்த பொம்பளையாளு உள்ள கிடக்கான் பக்காடி லெமன், அவன்கிட்ட போய் கிளம்பு. வேண்டாம் தாயி, கடை வாங்குறதும் தப்பு, கடை கொடுக்கறதும் தப்பு. நம்ம புருஷன் 1000 ரூபா வேலை பார்க்குறாரா, 500 ரூபாய்க்கு என் பொண்டாட்டி லோன் வாங்கியிருக்கா, 500 ரூபா கட்ட முடிய அளவுக்கு லோன் போடுங்க. விரல் வீங்கிருச்சுன்னா தொங்கிடும். கடை எய்ட்ஸ் நோய் மாதிரி. உங்களை காலில் கும்பிட்டு சொல்கிறேன், தயவு செய்து வேண்டாம். இன்னும் ஒன்று, எவ்வளவு இந்த பக்தி மயமான நாடகம் பார்க்குங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போகிறேன்ல, இந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறவங்க போன உடனே வீட்டுக்கு தானே வரணும். இவங்க போகிற 8 நாள் டூரு. இவன் புரிச்சங்கார 2000 ரூபா வரி வச்சு பஸ்ஸு கொடுக்குறேன். இந்த பஸ்ஸில் ஆட்டத்தை பார்த்தா அட சண்டாடியலா அனுராதா கூட தோத்து போகும்டா. எப்படி பாட்டு, நல்ல டிஸ்கோ சாந்தி வெட்டின மாதிரி. கூப்பிட்ட ஓடி வருவாங்க, அடுத்து இன்னொரு பாட்டு, ஏ டிரைவர் நான் டிரைவர், அவன் ஸ்டேரிங்கை விட்டுட்டு ஆடி பஸ்ஸை கவுத்தி பொச்சு தெரிச்சிச்சா தெரிச்சிச்சாடி. நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளை ஊட்டிய நல்லா இருக்கணும், உன்னை வரி வச்சு கோயிலுக்கு அனுப்புனா குத்தாட்டம் போட அனுப்புற. காலி வெட்டுக்கடக்குள்ள விழுந்தையா? வேண்டாம், தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன். என் பொண்டாட்டிலாம் என்ன மருவத்தூர் போனா மூளையில வச்சு இருக்கிறேன். அந்த பொம்பளை எப்படி ஆடுறாயா? பொச்சை கல் கீழே விழுந்தையா வெட்டுக்கடங்கள ஸ்டேட்டஸில் அனுப்பிட்டேன். இன்னுமே அனுப்பாதே போகாத, தாலி கொடியை வச்சு அனுப்புனா இங்கே போய் குத்தாட்டம் போடுறது வேண்டாம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வணங்கிட்டு வாங்க. கோயிலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமான் இருக்கணும். நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பெற சோட்டி பெறுகின்ற ஒளிவொலி அமைப்பு சபிதா ஆடியோஸ், இருப்பிடம் ஆலம்பச்சேரி, உரிமை அழகர் சாமி. எல்லாம் இப்போ மனம்
ஒளிபரிக்க அமைத்த சவிதா உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டு உங்களை மகிழ்ச்சிக்கடையில் ஆர்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா வப்பூர் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி சாமி. பாட்டு பாடுங்களேன். உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், குழல் வளர்த்து நீயே உனக்கு என்றும் நிகரானவன். புதி பாடும் புதி நன்றி 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 பெரிய பாட்டு இருக்கட்டும். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம் அமைத்த ஆழம்பேச்சேரி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அருமுடிய சக்கரவர்த்தி அன்பண்ணன் ஆசிரியர் பெருந்தகை கள்ளிக்குடி கண்டெடுத்த ஈ.கே. ராமசாமி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சத்தியவான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கு தூக்கி நந்தனார் பக்த மகேஸ்வரி பக்த பிரகலதா சத்திய ஹரிச்சந்திர மயான காண்ட வள்ளிதர்மணம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே மாதிரி சாமி நாடகம் முத்தலமான் மகமாயி, எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன் ஈ.கே.ஆரை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சைவ சாப்பாடு, சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், கொண்டப்பயிர் கூட்டு, பட்டாணி கூட்டு உணவளித்து உணவு பரிமாறிய எனது அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் இந்த ஆலம்பேச்சேரி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சித்த விநாயகர் நமது திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை நடத்தி முடித்த அன்பு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருகிற வரவேற்கும் ஆலம்பேச்சேரி கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகிற வரவேற்று எங்களது கலைப்பணியை கூட்ட நம்ம கூடியிருக்கு கூத்து பார்க்க வந்திருக்கு ஆட்டமோடு எங்களையும் இங்க அனைவருமே பார்த்திருக்கு நாடகமும் தேவை நடிப்பதெங்கள் தேவை நாடகமும் தேவை நடிப்பதெங்கள் தேவை ஓட்டத்து போல மேடை இருக்கு குட்டு தருதலம் ஓட்டத்து போல மேடை இருக்கு குத்து தருதலம் ஆட்டமோட வந்த எங்களுக்கு இடஞ்சல்லிங்க பண்ண வேணாம் நாடகமும் தேவை நடிப்பதெங்கள் சேவை ஆகாத பேச்சுக்கள் பேசக்கூடாது நீங்க அடிக்கடி சீட்டடிதி கொடுக்க பேசக்கூடாது நீங்க அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது கொடுக்க மறுக்க எந்திரிச்சு போகக்கூடாது எங்க கூத்துரையும் குழப்பத்தை உண்டாக்க கூடாது நடிப்பது எங்கள் சம்பகுளம் சண்முகராஜா அண்ணன் அவர்களுக்கு நமது அருமை மச்சான் ஈ.கே. ராமசாமி அவருடைய மைத்துனர் அண்ணன் முத்துச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளனர். நானும் ஒரு சுத்திக்கிறேன். அடுத்தபடியாக நமது மச்சான் இந்த ஊரின் மண்ணின் மைந்தன் ஈ.கே. ராமசாமி அவர்களுக்கு அவருடைய மைத்துனர் அண்ணன் முத்துச்சாமி அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளனர். அடுத்தபடியாக அண்ணன் சிங்கத்துறை அவர்களுக்கு அண்ணன் முத்துச்சாமி அண்ணன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளனர். இந்த அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய நமது ஈ.கே. அண்ணனுடைய மைத்துனர் அவர்கள் என்னை பாராட்டி அன்பளிப்பளித்திருக்கிறார். இந்த சின்னஞ்சிறியவனை பாராட்டி அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும்
அன்பு அண்ணன் ஈகேஆர் அண்ணன் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அடுத்தபடியாக அண்ணன் கந்தசாமி அண்ணன் அவர்கள் எனது அண்ணன் மிருதங்க வாசிக்கக்கூடிய அண்ணன் சிங்கத்துறை அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளனர். அன்பளிப்பு வழங்கிய அன்பு மைத்தனர் அவர்களுக்கு நன்றியும் அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்திரு நமது சிற்பி விநாயகர் ஆலயத்தில் படம் ஓவியம் வரைந்த உயர்திரு மச்சான் ராஜா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு ஒன்று மனதாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம் அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை இது செய்த குற்றம் இல்லை வேறையாகமா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை இது செய்த குற்றம் இல்லை வேறையாகமா மனிதனம்மா மயங்குகிறேன் மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனித அழுவதில்லையே தவறியுமான மண்ணி விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் ஆண்டவன் அறிஞனில் ஒரு துணி மஞ்சள் இல்லை அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயக்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்ல நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு கொஞ்சம் மனதாட்சி ஒரு தெய்வத்தை காட்சியம்மா தெய்வத்தை காட்சியம்மா